ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசமலாய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 சைஸ் லெமன் அதில் புழிஞ்சிடணும். இப்போ பால் நல்லா திரண்டுரும். இப்போ பால் நல்லா திரண்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கும். இதை ஒரு துணியில் ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா பிசைங்க, சாஃப்டாக வர. இல்லை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டி பால்ஸை ஒட்டிட்டு தட்டமாய் தட்டி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நாங்கள் வச்சுருக்கிறதுல 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதில் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டமாய் தட்டி வச்ச பன்னீர் எடுத்து உள்ளே போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புளிஞ்சு வெளியே எடுத்து வச்சிடணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துடணும். நல்லா பேல் எல்லோ கலருக்காக சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3 நட்ஸையும் உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம தட்டை மாதிரி எடுத்து வச்சோம் இல்லையா, பாயில் பண்ணி அதை எடுத்து உள்ளே போட்டுரும். இப்போ நம்ம இது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நல்ல பேல் எல்லோவான ரசமலாய் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடும். ஸோ 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்ல டேஸ்டான ரசமலாய் ரெடி.